கண்டென்ட் ஒரு 0.5%, 0.7%, 1%. அதனால யாராச்சும் ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் போய் ஜூஸ் பாக்கெட் வாங்கி திருப்பி பார்த்தீங்கன்னா contains traces of alcoholங்கிற வாக்கியம் இருக்கும். இந்தியாவில் நம்ம பயன்படுத்துறது ஏன்னா 3.8ங்கிறது இட் இஸ் நத்திங், அதுல ஒண்ணுமே இல்லைங்க. அதனால குழந்தைகள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால தான் இதை உணவுப் பொருளாக நம்ம பார்க்கிறோம். இதை உணவுப் பொருளா, இது ஏன் உணவுப் பொருள்னாங்க ஐயா? இதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வேற எந்த உணவுலையும் கிடையாது, எங்கேயும் கிடையாது. உதாரணத்துக்கு 2009 பாராளுமன்றத்தில் பிப்ரவரி மாசம் 24ஆம் தேதி இன்று பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியவர், அன்று காங்கிரஸ் கட்சியில் இருந்த அண்ணன் கார்வேந்தன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுறாங்க ஐயா. அவர் பேசின ஸ்பீச் என் கையில் இருக்குதுங்க, அந்த புத்தகத்தில் அவருடைய ஸ்பீச் இருக்கு. 24/2/2009 ரூல் நம்பர் 377. நீங்க பாராளுமன்றத்தில் 377 ரூல்ல பேசினா 15 நாள்ல சம்பந்தப்பட்ட அமைச்சர் பாராளுமன்றத்தில் பதில் சொல்லணும். அந்த ரூல்ல பேசுறாரு. யாருக்கு பேசுறாங்க ஐயா? விவசாயத்துறை அமைச்சர் சரத்பவார் அவருக்கு பேசுறார். என்ன சொல்றாருன்னா, ஐயா பனைமரம் தென்னை மரத்திலிருந்து வரக்கூடிய பால், அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பாருங்க, டோடி பாம் மில்க். இது பால், வேற ஒண்ணும் கிடையாது. இயற்கையாக தாய்ப்பாலை போல இந்த 2 மரத்திலிருந்து வரக்கூடிய பால், அதை பத்தி நான் இன்னைக்கு பேச விரும்புறேன். இது மலேசியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், நைஜீரியா, சென்ட்ரல் வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா, வடகிழக்கு ஏசியா எல்லா பகுதியிலும் இருக்குங்க ஐயா. இதுல பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் இருக்கு. இத அமெரிக்கா, யூகேல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் கேசி பிரவுனிங், CY சைமன்ஸ் அவங்கள 1916 ரிசர்ச் பேப்பர்ல கிட்டத்தட்ட 109 ஆண்டுகளுக்கு முன்பு இதுல விட்டமின் B1 இருக்கிறதா அன்னைக்கே சொல்றாங்க ஐயா. யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியால PC லியாங் அப்படிங்கிற அறிஞர், அவரும் ஆரம்ப காலகட்டத்தில் இத கோகனட் ஹெர்பல் மில்க்ங்கிறாங்க. அதாவது நாம இன்னைக்கு கல்லுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம், இயற்கையாக உருவாகக்கூடிய கோகனட் ஹெர்பல் மில்க், இயற்கை பாலுங்கிறாங்க. இதை நீங்க பாருங்க ஐயா. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈஸ்ட் செல்ஸ், இதுல ஈஸ்ட் செல் அலைவா இருக்கிறனால தான் நாம ஏன் 3.8% அதுல போதை இருக்குன்னு நம்ம சொல்றோங்க. ஏன்னா ஈஸ்ட் இருக்கிறனால, அந்த ஈஸ்ட் இருக்கிறனால தான் அதுல தயமின் B1 இருக்கு. அது வேற எங்கேயும் கிடைக்காது, இது மாதிரி இயற்கை பொருள்ல கிடைக்கும். ரிபோஃப்ளாவின் B6 இருக்கு. இதையெல்லாம் பேசி டிபிக்கு, ஆஸ்தமாக்கு, லங்கு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு தீர்வு. அதனால தயவு செய்து இந்தியால மத்திய அரசு நீங்க ஒரு சட்டம் கொண்டு வந்து மாநில அரசுக்கு அறிவுறுத்தி டோடி எல்லா பக்கம் கொண்டு வாங்கன்னா ஒரு முறையை. உங்களுக்கு தெரியும், மாநில அரசு கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நமக்கு முதல்ல இருந்து தெரியுங்க ஐயா. 15 நாள் கழிச்சு சரத்பவார் அவங்க பதில் சொல்றாங்க. இந்த கேள்விக்கு சரத்பவார் அவங்க பாராளுமன்றத்தில் பதில் சொல்றாங்க. சரத்பவார் அவர்கள் பாராளுமன்றத்தில் அன்னைய விவசாயத்துறை அமைச்சர் ஒத்துக்கிறாங்க, ஆமாம் கல் என்பது உணவு பொருள் தான், இதில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதை மக்கள் பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு கார்வேந்தன் ஐயா பேச வர்றாங்க ஐயா, ஒரு குறிப்புக்காக நான் சொல்றேங்க ஐயா. அதனால எந்த அடிப்படையில் பார்த்தாலும் கல்லை பொறுத்தவரை நாம் தொடர்ந்து தடை செய்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலம் மாறிடுச்சுங்க ஐயா, காலகட்டம் மாறிடுச்சு. 1987 காரம் வேற. அப்ப டாஸ்மார்க் அப்படின்னு ஒரு பெரிய மிருகம் இல்லைங்க ஐயா. டாஸ்மார்க் இவ்வளவு பெரிய மிருகம் இல்லை. இந்த மிருகம் இன்னைக்கு 50,000 கோடி ரூபாய் சம்பாதிக்குதுங்க ஐயா. டாஸ்மார்க் மட்டும் 50,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் சம்பாதிச்சு கொடுக்குது. 1 லட்சம் கோடி ரூபாய் டாஸ்மார்க் சம்பந்தப்பட்டவங்களுக்கு வருமானம் சம்பாதிச்சு கொடுக்குது. நம்ம நிறைய பேர் நினைச்சுக்குவோம், டாஸ்மார்க் வருமானம் 50,000 கோடி இல்லைங்க ஐயா. டாஸ்மார்க்கினுடைய அரசுக்கு கட்டக்கூடிய வரி, அந்த வருமானம் தான் 50,000 கோடி. டாஸ்மார்க்ல சாராய ஆலைக்கு வரக்கூடிய லாபம், டாஸ்மார்க்கு பை ப்ராடக்ட் சப்ளை பண்றவங்க, பேக்கேஜிங், பேக்கிங், சாராய ஆலையில பொருள் கொடுத்து அதன் மூலமாக இந்த சாராயத்தை செய்யறவங்க, அவர்களுக்கு வரக்கூடிய லாபம் 1 லட்சம் கோடிங்க ஐயா. உங்களுக்கு தெரியும், வரி என்பது 30-40% தான் லாபத்துல போடுறோம். 50,000 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு நேரடியாக வருமானமும், குறைந்தபட்சம் 1 லட்சம் கோடி ரூபாய் டாஸ்மார்க்கை நம்பி இருப்பவங்க, சாராய ஆலைகளை நம்பி இருப்பவங்களுக்கு வரக்கூடிய வருமானம். 1.5 லட்சம் கோடி ரூபாய் லாபம் மட்டும் ஒரு வருஷத்துக்கு சாராய ஆலையும் டாஸ்மாக் நிறுவனம் எடுத்து வெளியே வைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1987 அது பிரச்சனை இல்லைங்க. 87 இல்ல கல்லு நல்லதுதான், ஆனா கல்லுல சில பேர் மாத்திரையை போட்டு விட்டுறாங்க, அந்த மாத்திரையை சில பேர் குடிக்கிறாங்க அப்படிங்கறக்காக தடை வந்துச்சு. அது சிறிது காலம் தான் வந்திருக்க வேண்டிய தடை. அன்னைக்கு நமக்கு தெரியும் 87 நமக்கு இந்த விதமான நோய்கள் யாருக்கு இவ்வளவு இல்லைங்க ஐயா. 40 ஆண்டுகளுக்கு முன்பு காலம் வேறு, சூழ்நிலை வேறு, காலகட்டம் வேறு. அன்னைக்கு அரசே சாராயம் விற்கல, தனியார் சாராயம் வித்தாங்கன்னா கூட தமிழகத்தில் யாரும் இந்த அளவுக்கு குடிக்க அடிமையாகல. இன்னைக்கு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுதுங்க ஐயா, தமிழகத்தில் இது சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு. தமிழகத்தில் எத்தனை பேர் குடிக்க அடிமையா இருக்கிறாங்கன்னு பாருங்க.
18 வயசுக்கு மேல உள்ளவர்களுடைய மக்கள் தொகை தமிழகத்தில் 5.8 கோடி, ஆண்கள் 2.87 கோடி. தமிழகத்தில் இன்னைக்கு குடிப்பவர்கள் மட்டும் ஒரு ஆய்வறிக்கை 1,10,00,000 பேர் இருப்பதா சொல்றாங்க. 1,10,00,000 பேர். இதை வச்சு கால்குலேட் பண்றாங்க ஐயா. இவர்களுடைய உற்பத்தி திறன் இந்த செயற்கை மதுவுனால, கெமிக்கல்னால இவருடைய உற்பத்தி திறன் மட்டுமே ஓர் ஆண்டுக்கு 87,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு வருமான இழப்பு. அவங்களாம் குடிக்கிறனால அவங்களுக்கு வரக்கூடிய உடற்பிரச்சனை, வேலை செய்ய முடியாம, செயற்கையாக கெமிக்கல் மூலமாக வரக்கூடிய மதுபானங்கள்னால 87,000 கோடி ரூபாய் இழப்பு. அப்ப நாட்டுக்கு IMFL, இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர், டாஸ்மார்க்ல விற்கக்கூடிய பொருள்னால யாருக்கும் எந்த லாபமும் இல்லை. டாஸ்மார்க் நிறுவனத்தை நடத்துறவங்களுக்கு லாபம், சாராய ஆலையை நடத்துறவங்களுக்கு லாபம், வேற யாருக்கும் லாபம் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் ஐயா. இன்னைக்கு 2025 காலம் மாறிடுச்சுங்க ஐயா. 87 நம்ம குறை சொல்ல, 2025 காலம் மாறிடுச்சு. ஒரு பக்கம் விவசாயிகளை ஊக்குவிக்கணும், இயற்கை பொருட்களை சந்தைக்கு கொண்டு வரணும், அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு எல்லோருக்கும் சத்தான ஒரு பால் கிடைக்கணும், மதுவுக்கு அடிமையானவங்களை வெளியே கொண்டு வரணும். எப்படித்தான் நீங்க யோசிச்சாலும் கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க ஐயா. நம்ம ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம், ஒரு அரசியலா பேசுறோம், ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் குறை சொல்றேன், அதுக்கே போலிங்க ஐயா. நீங்க எந்த அடிப்படை ஆதாரத்தை வச்சு பார்த்தீங்கன்னாலும் 1987 வேறு, 2025 வேறு. இன்னைக்கு கல்லை ஏன் திறந்து விட மாட்டாங்க? இப்ப அடுத்த கேள்வி, நீங்க இல்லைங்க காமன் சென்ஸா பேசுறீங்க, அண்ணன் டிடிவி அண்ணன் பேசினாங்க, அடுத்த அண்ணன் ரவி அண்ணன் பேசுறாங்க, தலைவர்களுக்கு அப்போஸ் எங்களை விட அதிக நாலேஜ் அவங்களுக்கு இருக்கு, இந்த ஃபீல்டு சம்பந்தமா அவங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லைங்கய்யா. அப்ப ஏன் திறந்து விட மாட்டாங்க? இதுதாங்க ஐயா நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. திராவிட முன்னேற்ற கழக அரசு இவ்வளவு எவிடன்ஸ் இருந்தும் ஏன் திறக்க மாட்டாங்க? அப்ப எந்த லாபி திராவிட முன்னேற்ற கழக அரசை வழிநடத்துகிறது? சாராய ஆலைகள் யார் கையில் இருக்கு? அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் எந்த கட்சியில் இருக்காங்க? அண்ணன் TR பாலு அவர்கள் எந்த கட்சியில் இருக்கிறாங்க? இது அடிப்படையாக ஒரு விவசாய பெருமக்கள் கேட்க வேண்டிய கேள்வி. இன்னைக்கு கள்ளுக்கடையை திறக்கும் பொழுது பாதிப்புக்குள்ளாரவங்க இன்னைக்கு அரசியல்ல ஆட்சியில் இருக்கிறாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் தமிழகத்தில் கள்ளுக்கடையை திறப்பதற்கு அனுமதி இல்லைன்னு தொடர்ந்து சொல்றாங்க. ஐயா, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஒரு விவசாய பெருமகன் கல்லை இறக்குறாங்க, அது எப்படி ஒரு சாதாரண பொதுமக்களுக்கு எந்த சப்ளை செயின்ல அதை கொண்டு போகணும்? எல்லாரும் போய் மரத்து கீழே குடிக்க முடியாதுங்க ஐயா, எல்லாருக்கும் அந்த வசதி இல்லை. ஒரு கல்லோ, நாம இங்க குடிச்ச நீராவோ, தெலுவோ சிட்டிக்குள்ள போகணுங்க ஐயா, சென்னைக்கு போகணும், கோயம்புத்தூருக்கு போகணும், மதுரைக்கு போகணும், அவங்க அதை குடிக்கணும். அப்ப நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, மரத்திலிருந்து இறக்கப்படக்கூடிய கல் நீராவை ஒரு மாநகரத்துக்கு கொண்டு போறதை எப்படி ரெகுலேட் பண்ண போறோம்? விவசாயிகளுக்கு எவ்வளவு அதுல வருமானம் வரணும்? ஒரு பானை கல் ஒரு விவசாயி இறக்குறாங்கன்னா விவசாயிக்கு எவ்வளவு வருமானம் வரணும்? அதிகாரம், ஆட்சிங்கிறது எங்க வரணும்? குவாலிட்டி, பியூரிட்டி எப்படி செக் பண்ணணும்? ஏன்னா எங்கேயாச்சும் கல்லு கெட்டு போயிடக்கூடாது, அதையும் பார்க்கணும். இதுதாங்க எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இதை சால்வ் பண்றதுக்கு 1 மாசம் போதுங்க ஐயா, சால்வ் பண்றதுக்கு 1 மாசம் போதும். அதிகாரிகள் எவ்வளவு தூரம் உள்ள வரணும், அதிகாரிகள் பங்களிப்பு எவ்வளவு இருக்கணும், விவசாய பெருமக்களுக்கு முழுமையாக வரக்கூடிய பணம் எவ்வளவு, இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க ஐயா. எனக்கு அரசு சொல்ற இரண்டாவது காரணம், இல்ல நீங்க சொல்ற கல்லு கரெக்ட் தான், ஆனா எல்லா விவசாயிகளும் இறக்கி அங்கீகரிக்க மாட்டாங்கல்ல. டாஸ்மார்க் அது பாட்டில் போடுறோம், குவாலிட்டி கண்ட்ரோல் பண்றோம், செக் பண்றோம், அது ஒரு கடைக்கு வருது, 4 பேர் போய் வாங்குறோம். இந்த மாதிரி இல்லாத எல்லாம், உப்புச்சப்பு இல்லாத காரணம் எல்லாம், பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்தை எல்லாம் ஊதி பெரிதாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கல்ல ஆரம்பிச்சாவே உடனே வெந்தம் எடுத்து மேல ஊத்திக்கலாம். இந்த அமைப்பினர் நம்ம பாராட்டு. தலைவர்கள் விழுப்புரத்தில் முதல் மாநாடு, விவசாயிகளை நீங்க வருஷமா பேசுங்க. எந்த தேசிய கொண்டு வர்றோம், கள்ளு கடைகளை திறக்கிறோம் அப்படின்னு நாங்க சொல்றோம், எங்களால் செய்ய முடியும் சொன்னாங்க. இதை மற்ற கட்சிகளையும் சொல்லுங்க. அதாங்க ஐயா நம்ம பேசுறது. மற்ற கட்சிகளையும் சொல்லவை. விழுப்புரத்திலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த பகுதி, கொங்கு பகுதிக்கு வந்துட்டோங்க ஐயா. அடுத்து அண்ணன் அவங்க சொன்னாங்க, தென் தமிழகத்துக்கு போலாம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, அந்த பகுதிக்கு போலாம், ஏகப்பட்ட பனைமரம், தென்னைமரம் இருக்கக்கூடிய பகுதி, பனைமரம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி, அங்கேயும் போலாம். சோ தமிழ்நாடு முழுவதுமே இது போன்ற கூட்டத்தை நாம் கொண்டு செல்லும் பொழுது மக்கள்கிட்ட தானா ஒரு எழுச்சி வந்துடும். ஐயா, எந்த அளவுக்கு முதியவர்கள், அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இங்க இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இளையவர்கள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இளைய, அதான் இந்த எழுச்சியினுடைய ஆச்சரியங்க ஐயா.
அந்த அளவுக்கு இளையவர்கள், கம்ப்யூட்டர் படிச்சவங்க, ஐடி படிச்சவங்க எல்லாம் தோல் மேல விவசாய துண்டு போட்டுட்டு விவசாயத்தில் இறங்கின குழந்தைகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க அதை வித்தியாசமா பார்க்கறாங்க. அவங்க நெரேட்டிவ் வேற மாதிரி பேசுறாங்க. இல்ல எந்த விதமான தவறும் இல்லை, கல்லை கொண்டு வருவதற்கு என்ன பிரச்சனை. அதனால எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க, வருகின்ற காலத்துல போதையில தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகம் டாஸ்மாகால மட்டும்தான் உருவாச்சு. அதை காப்பாற்ற வேண்டிய கடமை விவசாயிகளுக்கு இருக்கு. அதே நேரத்தில் அடுத்த கட்டம் விவசாயம் செய்யறதுக்கு இளைஞர் ஒருத்தர் வரணும். அப்பனா விவசாயத்திலிருந்து வருமானத்தை உருவாக்கணும். அதற்கு கல்லு நம்மை பொறுத்தவரை அருமையான வாய்ப்பு. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள், நான் சின்ன வயசுல தெலுங்கு குடிச்சங்க ஐயா. நம்ம ஊர்லயே மரத்துல கட்டுவோம், அதை நம்மகிட்டே வந்து தெலுங்கு காய்ச்சுவோம், கருப்பட்டி நாமளே எடுப்போம். அப்படித்தான் நாமள சின்ன குழந்தையில பார்த்தோங்க ஐயா. காலையில காஃபி யாருமே குடிக்க மாட்டோம், எல்லாம் தெலுங்கு தான் குடிப்போம். நீங்க ஒரு பாட்டில் தெலுங்கு குடிச்சிட்டீங்கன்னா போதுங்க ஐயா, எதுவுமே வேண்டாம். ஆனா என்னுடைய குழந்தைக்கு அந்த வாய்ப்பு இல்லைங்க ஐயா. உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு நகரத்தில் இருக்கக்கூடிய எந்த குழந்தைக்கும் ஒரு பனைமரத்தை ஏதோ வரக்காட்டுல நிற்கக்கூடிய ஒரு மரமாக பார்க்கறாங்களோ தவிர, ஒரு பனைமரம் மட்டுமே 164 வகையான பொருட்களை கொடுக்க முடியும் அப்படின்னு எத்தனை குழந்தைக்கு தெரியுங்க ஐயா. அதனாலதான் 2023 மே மாசம் ஆளுநர் ஐயா அவர்களுக்கு முதல்வர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஒரு அறிக்கை கொடுத்தோம். 350 பக்க அறிக்கை. தமிழகத்தில் எப்படி 3 ஆண்டுகள்ல எப்படி கள்ளுக்கடைகளை திறப்பது, டாஸ்மார்க் மூலமாக உங்களுக்கு 50,000 கோடி வருமானம். அன்னைக்கு 45,000 கோடிங்க ஐயா, 45,000 கோடி இருந்துச்சு. நாங்க போட்டல இன்னைக்கு 4,000 கோடி இருக்கு. தென்னை மரத்தையும் பனைமரத்தையும் அரசு பயன்படுத்துறாங்கன்னா 1,10,000 கோடி ரூபாய் வருமானம் சேர்க்க முடியும் என்கின்ற கொள்கை விளக்க ரிப்போர்ட் கொடுத்து, அதுல கல்லு மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருமானமே இன்னைக்கு டாஸ்மாக்ல வரக்கூடிய வருமானத்தை விட அதிகமா இருக்குன்னு சொன்னோம். அதை விட 2 மடங்கு வருமானம் விவசாய பெருமக்களுக்கு இருக்கும் என்பதை அந்த ஆய்வறிக்கையில போட்டிருக்கோங்க ஐயா. பிஜேபி தமிழ்நாடு வெப்சைட்ல அது இருக்கு. யாருக்காவது ஆர்வம் இருக்கு, நேரம் இருக்குன்னா தயவு செஞ்சு நீங்க அதை டவுன்லோட் பண்ணி நேரம் இருக்கும்போது படிச்சு பாருங்க ஐயா. ஒரு கல் அறிக்கை அதில் கொடுத்திருக்கோம். எப்படி கல்லை திறப்பது, 3 ஆண்டுகள் எப்படி படிப்படியா கொண்டு வருவது, குவாலிட்டி கண்ட்ரோல் எப்படி கொண்டு வருவது, விவசாய உற்பத்தி நிறுவனங்களை மையமா வச்சு விவசாயிகள் ஒரு பக்கம், விவசாயிகள் உற்பத்தி நிறுவனங்கள் ஒரு பக்கம் மையமா வச்சு அரசு ஒரு பக்கம், எப்படி விவசாயிகளுக்கு பிரச்சனை இல்லாம வருமானம் வரக்கூடிய வகையில ஒரு கல்லை இடத்துல கொண்டு போறது, தமிழகம் முழுவதும் குவாலிட்டி கண்ட்ரோல் பாயிண்ட் எத்தனை இடத்துல போடணும், எப்படி இந்த ஃபெர்மெண்டேஷனை கண்ட்ரோல்ல வச்சு 3.8% தாண்டாம எப்படி வைக்கிறது, பல விஷயங்கள் பேசியிருக்கிறோம் ஐயா. ஆனால் அண்ணன் சொன்னது போல நாம் ஏதோ வாய் சவடால் விடுவதற்காக இங்க வரலீங்க ஐயா. விவசாய பெருமக்கள்கிட்ட நாம அன்போடு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு திட்டத்தோடு தான் தேசிய ஜனநாயக கூட்டணி உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். திட்டத்தோடு எங்களால் இதை செய்ய முடியும், இப்படித்தான் செய்ய போகின்றோம். விவசாய பெருமக்களுக்கு நிச்சயமாக இதன் மூலமாக வருமானத்தை உருவாக்க முடியும் என்று நாம் சொல்லுகின்றோம். இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஐயா. பீகார்ல இன்னைக்கு நாம தமிழ்நாட்டில் குறிப்பாக நம்முடைய சில அரசியல்வாதிகளுக்கு பீகார் மாநிலத்தை திட்டுவதே வாடிக்கையா இருக்கு. யாராவது பீகார் பக்கம் போனீங்கன்னா ஐயா, தக்னி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குதுங்க ஐயா, பீகார்ல தக்னி. அந்த கிராமத்தில் 45 ஆண்டுகளாக காவல்துறை ஒரு கிரிமினல் வழக்கு அந்த கிராமத்தில் பதிவு செய்யலைங்க ஐயா. தக்னியில ஒரு எஃப்ஐஆர் அந்த கிராமத்துக்குள்ள இதுவரைக்கும் பதிவாகல. 45 இயர்ஸ். அதற்கு 85% அங்கே எண்ணும் எழுத்தும் ஆற்றல், கற்றல் ஆற்றல் 85% ஐயா லிட்ரஸி ரேட். என்ன நீங்க ஆராய்ஞ்சீங்கன்னா, இன்னைக்கு பீகார்ல மது விலக்குன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. மது விலக்கு, அதாவது மதுவை நாங்க IMF-ல விட மாட்டோம் அப்படி. அது 45 ஆண்டுகளாக இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர கிராமத்துக்குள்ள ஒப்பந்தம் போட்டு அனுமதிக்காத ஒரு கிராமம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பீகார்ல மதுவிலக்கு வந்த பிறகு 9 ஆண்டுகள்ல மொத்த பீகார்ல 37% குறைஞ்சிருக்குதுங்க ஐயா. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 37% பீகார்ல குறைஞ்சிருக்கு. 18 லட்சம் ஆண்கள் ஒபீஸ், அவங்களுடைய BMI 25க்கு மேல இருந்தவங்க 22க்கு, 18 லட்சம் ஆண்கள் வயிறு பருமானமா இருக்கிறவங்க கீழே வந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் சகோதரர் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நடிகரோட தமிழ்நாட்டில் வேலை செய்யறார். அந்த நடிகர் என்ன சொல்றாருன்னா, 10வது பாட்டில் நான் குடிக்க, ஆண்டவா கொண்டாச்சியர்ஸ், இதெல்லாம் படத்துல வரக்கூடிய வரிகள் IMFL லிக்கருக்கு. ஆனா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பீகாருக்கு போகும்போது அவர் பேச்சு எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த அரசியல் களத்தில் அது வேற மாதிரி இருக்கும். பீகார்ல மதுவிலக்கு எதுக்கு வேணும், மதுவிலக்கே வேண்டாம், அரசுக்கு வருமானம் வேணும், திறந்து விடுங்க. ஐயா, நம்ம அரசுக்கு வருமானத்தை பத்தியே பேசல. அரசுக்கு வருமானம்ங்கிறது விவசாயிகளுக்கு வந்த பிறகு கொஞ்சம் அரசுக்கு வரணும். இதான் அர்த்த சாஸ்திரத்துல கௌட்டில்யா சொல்லியிருப்பது. அரசு எப்படினாங்க ஐயா,
தேன் கூட்டுல கை வச்சு எடுத்துறோம். தேனெல்லாம் உங்களுக்கு, அந்த கையில ஒட்டின தேன் தான் அரசுக்கு. அரசு எடுத்து நக்கிட்டு போயிடணும். அதான் அரசுக்கு வர்ற வரி. நம்ம தேன் கூட்ட கையில் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு விவசாய பெருமக்களுக்கு கையில ஒட்டி இருக்கிற தேனை நீங்க நக்கின்னு சொன்னா எப்படிங்க ஐயா விவசாய பெருமக்கள் விவசாயம் பண்ண முடியும்? வரியினுடைய அடிப்படை தன்மை ஒற்ற தேர்ந்த அரசுக்கு, ஒற்ற தேர்ந்த அரசுக்கு. இந்த கல்லை பொறுத்தவரை கூட ஒற்றதாங்க ஐயா அரசுக்கு வரணுமோ தவிர முழு பகுதியும் விவசாயத்துக்கு வரணும். இல்ல நல்லசாமி ஐயாவுடைய கருத்து நாங்க ரெண்டு பல முறை இதை ஆர்கியூ பண்ணுவாங்க ஐயா பேசும்பொழுது. அரசுக்கு இங்க என்ன வேலை? கல்லை பொறுத்தவரை முழுமையா விவசாயத்துக்கு தான். நான் ஐயாட்ட சொல்லுவேன், ஐயா நியாயமான கருத்து தான். அரசுன்னு ஒண்ணு இடையில இருந்தா தாங்க ஐயா ரெகுலேட் பண்ண முடியும். அரசை கொஞ்சமா வச்சுக்குவோம், விவசாயிகளை பெருசா வச்சுக்குவோம். கையில ஒட்டுறது மட்டும் அரசு எடுத்துக்குவோம், முழுசா பானையில் இருக்கிறதெல்லாம் விவசாயிகள் எடுத்துக்கிட்டோம்னு தொடர்ந்து ஐயாட்ட சொல்லிட்டு இருப்பேன். அதுல எனக்கும் நல்லசாமி ஐயாவுக்கும் பல இடத்துல பல கருத்து வேறுபாடுகள், எப்படி இதை செய்யணும். ஆனா நோக்கம் என்னன்னா இதை செய்யணுங்க ஐயா, எந்த மாற்று கருத்தும் இல்ல. நோக்கம் வந்து பிராக்டிக்கலா ஓட்டு போடுற ஒரு ஜனம், ஓட்டு போடுறவங்க யோசிக்கணும். இவங்க ஏதோ பொதுவா ஒரு பானை தூக்கிட்டு வந்து கல்லுன்னு சொல்ல, ஐயா நாம விவசாயத்தில் இருக்கிறோம், நம்ம கல்ல தெரியுங்க ஐயா. 90% பேர்த்துக்கு தெரியாதுங்க ஐயா. பானையில் ஏதோ வச்சிருக்கிறாங்க, கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவர்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். ஏன்னா அவங்க ஓட்டு போட்டு நம்ம மொத்தமா ஜெயிக்கும் பொழுதுதாங்க ஐயா விவசாயிகளுக்கு நல்லது நடக்கும். அதனால் இது போன்ற நிறைய விழிப்புணர்வு பேரணிகள் தமிழ்நாடு முழுவதும் நடக்கணும். குறிப்பா இளைஞர்களை உள்ள கொண்டு வரணும். இந்த கல் இறக்கம் என்பது நம்முடைய சமகாலத்தில் 2026 நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை பார்க்கிறோம். இந்த செக்ஷன் 4(1)A தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் இன்னைக்கு ஒரு டிரக்கோனியன் பிரிவுங்க ஐயா. பெண்கள் மேல பாலியல் சீண்டுதல் கைது கிடையாது. கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிறாங்களா, கள்ளச்சாராயம் காய்ச்சினவனுக்கு அரசு வந்து நஷ்டஈடு கொடுக்கும். இங்கெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. ஆனா விவசாய ஆராய்ச்சி கல்லை இறக்குனாங்கன்னா செக்ஷன் 4(1)A 15 நாள் ரிமாண்ட். இது தருமபுரியில பாக்குறவங்க ஐயா. ஜனவரி 25 விழுப்புரம் முழுசு பார்த்தோம், செங்கல்பட்டு பார்த்தோம், கிருஷ்ணகிரி பார்த்தோம், திருச்சி மாவட்டம் லால்குடி பார்த்தோம், திருவண்ணாமலை மாவட்டம், கள்ளக்குறிச்சி, தொடர்ந்து கஞ்சனூர்ல எல்லா இடத்திலும், தொடர்ந்து கோயம்புத்தூர் பகுதி, இந்த பகுதி கொங்கு பகுதி முழுவதுமே காவல்துறை நண்பர்கள் இந்த செக்ஷன் 4(1)A எப்படியாச்சும் போட்டு ரிமாண்ட் பண்ணும். ஏன்னா அதை வந்து ஆல்கஹால், இல்லீகல் ஆல்கஹால் வித்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஐயா. தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 4(1)A என்பது கல்லு விற்கிறதுக்காக அடிப்படையில் அந்த சட்டம் இல்லைங்க ஐயா. கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களுக்கு தான் 4(1)A. ஆனா இன்னைக்கு ஒரு கல்லையும் அதுல போதை இருக்கு. கள்ளச்சாராயத்தில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் கண்டென்ட் இல்லைங்க ஐயா, பியர்ல இருக்கக்கூடிய ஆல்கஹால் கண்டென்ட் இல்ல, கல்லில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் கண்டென்ட் இல்ல, ஒரு ஜின்னில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் கண்டென்ட். செக்ஷனை தவறா பயன்படுத்தி பல இடத்துல விவசாய பெருமக்களை கைது பண்ணி 15 நாள் ரிமாண்டுக்கு அனுப்பிட்டே இருக்கிறாங்க. அதை தாண்டி ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம் நீங்க பேசுவீங்க ஐயா. நீங்க தொடர்ந்து நீங்க பண்ணிருக்கீங்க. கல்லில் இருக்கக்கூடிய டைமின்ல இருந்து, பயோட்டின்ல இருந்து, விட்டமின்ல இருந்து, ரிபோஃப்ளாவின், இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காதுங்க ஐயா. குடல் புண், வயிற்று அல்சருக்கு இதை விட அமிர்தம் எங்கேயும் இல்லை. தெளிவு, கல்லு, இதை தவிர அமிர்தம் எங்கேயும் இல்லை. அதனாலதான் பாலுனே ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம், பனைமரத்து பால், தென்னமரத்து பால்னு. நிச்சயமா வருகின்ற காலத்துல நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து 2026 நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உட்கார வச்சு முதல் நாளே கல்லுக்கான தடையை நம்முடைய தலைவர்கள் நீக்கி விவசாய பெருமக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதத்தை நாம் அளிப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, குறிப்பா நல்லசாமி ஐயா இந்த நேரத்தில் நான் கையெடுத்து கும்பிடுறேன். ஏன்னாங்க ஐயா, ஐயா கல்லு மாடா நடத்துற வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அண்ணே வர்றனே நாளைக்கு சொல்றேன்னா 10 மணிக்கு கூப்பிடுறவர் 9 மணிக்கு கூப்பிடுவார். அடுத்த நாள் அண்ணே 2 நாள் டேட் சொல்லிடுறேன், அடுத்த நாள் 8 மணிக்கு கூப்பிடுவார். அண்ணே நாளைக்கு டேட் சொல்லிடுறேன், ஒரு 2-3 ப்ரோக்ராம் மாற்றணும், அடுத்த நாள் 6 மணிக்கு கூப்பிடுவார். அண்ணே சத்தியமா சாயந்தரத்துக்குள்ள சொல்லிடுறேன், அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு கூப்பிடுவார். அது நல்லசாமி ஐயாவுடைய உணர்வு. ஆம் என்கின்ற வார்த்தை வரும் வரை உங்களை அவர் விடமாட்டார். காலையில 4 மணிக்கு ஒரு போன் பண்ணுவாரு, ஏன்னா வந்தாகணும், இது மக்களுடைய உரிமை. அரசியல் கட்சி தலைவர் உங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு, இதை விட உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? மேடைக்கு நீங்க வரணும், பேசணும், ஆதரவு கொடுக்கணும் என்பதை முழு நேர ஒரு சங்கல்பமாக வைத்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஐயா நல்லசாமி அவர்கள் இந்த நேரத்தில் நான் வாழ்த்தி வணங்கி, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்கள், முன்னிறுக்கில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், இந்த பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு தொண்டர்கள், அமமுகவினுடைய அன்பு தொண்டர்கள் இங்க இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள் இங்க இருக்கிறாங்க, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள் இங்க இருக்கிறாங்க, எல்லா அரசியல் கட்சியை சார்ந்த எல்லா வேறு வேறு கட்சியில் இருக்கலாம், திமுக அதிமுக இருக்கக்கூடிய எல்லா மாற்று கட்சி நண்பர்களும் இங்க வந்திருக்கிறீங்க. ஆனா கல் என்கின்ற ஒரு உணர்வுல நாம எல்லாம் ஒன்றிணைஞ்சிருக்கிறோம். அப்ப நேச்சுரலா நீங்க ஒரு ஜூஸ் நடிச்சு குடிச்சா கூட எடுத்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஆல்கஹால் கண்டென்ட் ஒரு 0.5%, 0.7%, 1%.
அதனால யாராச்சும் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் போய் ஜூஸ் பாக்கெட்டை வாங்கி திருப்பி பார்த்தீங்கன்னா கண்டெய்ன்ஸ் ட்ரேசஸ் ஆஃப் ஆல்கஹால்ங்கிற வாக்கியம் இருக்கும். இந்தியாவில் நம்ம பயன்படுத்துறது ஏன்னா 3.8ங்கிறது இட் இஸ் நத்திங், அதுல ஒண்ணுமே இல்லைங்க. அதனால குழந்தைகள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால் தான் இதை உணவுப் பொருளாக நம்ம பார்க்கிறோம். இதை உணவுப் பொருளா, இது ஏன் உணவுப் பொருள் நாங்கய்யா? இதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வேற எந்த உணவுலையும் கிடையாது, எங்கேயும் கிடையாது. உதாரணத்துக்கு 2009 பாராளுமன்றத்தில் பிப்ரவரி மாசம் 24ஆம் தேதி இன்று பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியவர், அன்று காங்கிரஸ் கட்சியில் இருந்த அண்ணன் கார்வேந்தன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுறாங்க ஐயா. அவர் பேசின ஸ்பீச் என் கையில் இருக்குதுங்க, அந்த புத்தகத்தில் அவருடைய ஸ்பீச் இருக்கு. 24/2/2009 ரூல் நம்பர் 377. நீங்க பாராளுமன்றத்தில் 377 ரூல்ல பேசினா 15 நாள்ல சம்பந்தப்பட்ட அமைச்சர் பாராளுமன்றத்தில் பதில் சொல்லணும். அந்த ரூல்ல பேசுறார். யாருக்கு பேசுறாங்க ஐயா? விவசாயத்துறை அமைச்சர் சரத்பவார் அவருக்கு பேசுறார். என்ன சொல்றாருன்னா, ஐயா பனைமரம் தென்னை மரத்திலிருந்து வரக்கூடிய பால், அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பாருங்க, டோடி பாம் மில்க். இது பால், வேற ஒண்ணும் கிடையாது. இயற்கையாக தாய்ப்பாலை போல இந்த 2 மரத்திலிருந்து வரக்கூடிய பால், அதை பத்தி நான் இன்னைக்கு பேச விரும்புறேன். இது மலேசியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், நைஜீரியா, சென்ட்ரல் வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா, வடகிழக்கு ஏசியா எல்லா பகுதியிலும் இருக்குங்க ஐயா. இதுல பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் இருக்கு. இத அமெரிக்கா, யூகே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் கேசி பிரவுனிங், CY சைமன்ஸ் அவங்கள 1916 ரிசர்ச் பேப்பர்ல கிட்டத்தட்ட 109 ஆண்டுகளுக்கு முன்பு இதுல விட்டமின் B1 இருக்கிறதா அன்னைக்கே சொல்றாங்க ஐயா. யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியால PC லியாங் அப்படிங்கிற அறிஞர், அவரும் ஆரம்ப காலகட்டத்தில் இத கோகனட் ஹெர்பல் மில்க்ங்கிறாங்க. அதாவது நாம் இன்னைக்கு கல்லுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம், இயற்கையாக உருவாகக்கூடிய கோகனட் ஹெர்பல் மில்க், இயற்கை பாலுங்கிறாங்க. இதை நீங்க பாருங்க ஐயா. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈஸ்ட் செல்ஸ், இதுல ஈஸ்ட் செல் அலைவா இருக்கிறனால தான் நாம ஏன் 3.8% அதுல போதை இருக்குன்னு நம்ம சொல்றோங்க. ஏன்னா ஈஸ்ட் இருக்கிறனால, அந்த ஈஸ்ட் இருக்கிறனால தான் அதுல தயமின் B1 இருக்கு. அது வேற எங்கேயும் கிடைக்காது, இது மாதிரி இயற்கை பொருள்ல கிடைக்கும். ரிபோஃப்ளாவின் B6 இருக்கு. இதையெல்லாம் பேசி டிபிக்கு, ஆஸ்தமாக்கு, லங்கு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு தீர்வு. அதனால தயவு செய்து இந்தியால மத்திய அரசு நீங்க ஒரு சட்டம் கொண்டு மாநில அரசுக்கு அறிவுறுத்தி டோடி எல்லா பக்கம் கொண்டு வாங்கன்னா ஒரு முறை. உங்களுக்கு தெரியும், மாநில அரசு கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நமக்கு முதல்ல தெரியுங்க ஐயா. 15 நாள் கழிச்சு சரத்பவார் அவங்க பதில் சொல்றாங்க. இந்த கேள்விக்கு சரத்பவார் அவங்க பாராளுமன்றத்தில் பதில் சொல்றாங்க. சரத்பவார் அவர்கள் பாராளுமன்றத்தில் அன்னைய விவசாயத்துறை அமைச்சர் ஒத்துக்கிறாங்க, ஆமாம் கல் என்பது உணவு பொருள் தான், இதில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதை மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கார்வேந்தன் ஐயா பேச வர்றாங்க ஐயா. ஒரு குறிப்புக்காக நான் சொல்றேங்க ஐயா. அதனால எந்த அடிப்படையில் பார்த்தாலும் கல்லை பொறுத்தவரை நாம் தொடர்ந்து தடை செய்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலம் மாறிடுச்சுங்க ஐயா, காலகட்டம் மாறிடுச்சு. 1987 காலம் வேற. அப்ப டாஸ்மார்க் அப்படின்னு ஒரு பெரிய மிருகம் இல்லைங்க ஐயா. டாஸ்மார்க் இவ்வளவு பெரிய மிருகம் இல்லை. இந்த மிருகம் இன்னைக்கு 50,000 கோடி ரூபாய் சம்பாதிக்குதுங்க ஐயா. டாஸ்மார்க் மட்டும் 50,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் சம்பாதிச்சு கொடுக்குது. 1 லட்சம் கோடி ரூபாய் டாஸ்மார்க் சம்பந்தப்பட்டவங்களுக்கு வருமானம் சம்பாதிச்சு கொடுக்குது. நம்ம நிறைய பேர் நினைச்சுக்குவோம், டாஸ்மார்க் வருமானம் 50,000 கோடி இல்லைங்க ஐயா.